தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதிரன் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து சீக்கிரமே ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ப்ளஸ் அந்த டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு கம்பைன் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் யூஜிடிஆர்பி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே 3 நாளும் தான் நமக்கான டெஸ்ட் வந்துட்டு இருக்கும். வீக்லி 3 days டெஸ்ட் இருக்கும். 1 month எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்த்து ஃபுல்லாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா டாபிக்ஸ் வைஸ் தான் டெஸ்ட் இருக்கும். அந்த எல்லா டாபிக்ஸையுமே சேர்த்து மந்த்லி டெஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி டவுட் கேட்குற விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு யூனிட்லேருந்து எத்தனை டெஸ்ட் மேம் வைப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அப்படி எதுவுமே நான் வந்துட்டு ஒரு நம்பர் அஷ்யூம் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாதிரியான டாபிக்ஸ் இருக்கும். ஸோ எத்தனை டாபிக்ஸ் இருக்கோ, எவ்வளோ டாபிக்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ண முடியும். அப்புறம் உங்களுக்கு நான் கொஸ்டினும் வந்து மார்னிங் சென்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் உங்களுக்கான ஆன்சர் ஷீட்டுமே நான் சென்ட் பண்ணிடுறேன். அது உங்களில் எத்தனை பேருக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் யோசித்து சொல்கிறேன். நம்ம ஒரு நாள் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து லைவ் சேட் வந்துட்டு ஒன்று வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன சம்மில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்றதை அங்கே வச்சு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம செகண்ட் யூனிட்டோடைய டிஃப்ரென்ஷியேஷன் டாப்பிக்லேருந்து டோட்டல் டிஃப்ரென்ஷியபிள் கோஎஃபிஷியன்ட், ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன், ஆய்லர்ஸ் தியரம், கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம இந்த டாபிக்ஸ் பற்றின இதுக்கான டெஃபினிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸுமே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். இதோடைய ப்ரீவியஸ் கிளாஸஸ் யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்துட்டு ரொம்பவே புரியும். அப்புறம் நிறைய பேர் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பார்க்கலாம் இல்லையா? அது எனக்கு ஒரு மோட்டிவ் தான். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் டோட்டல் டிஃப்ரென்ஷியபிள் கோஎஃபிஷியன்ட். இதில் வந்து u ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதாவது u அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸுமே அதில் வந்து இருக்கும், இன்க்ளூட் ஆகி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த யூவோட டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது டியூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு டிஒய். இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஓகேவா? டோட்டல் டிஃப்ரென்ஷியபிள் கோஎஃபிஷியன்ட் யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நமக்கு டியூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸ் சொன்னேன். இப்போ எக்ஸ் ஒய் இசட்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 3 வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சேம் அதே ஃபார்முலா தான் வரப்போகுது. டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு டிஒய், டோ யூ பை டோ இசட் இன்ட்டு டிஇசட். ஓகேவா? சப்போஸ் நமக்கு u ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா அண்ட் ஸோ ஆன் n வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது du என்னவாக இருக்கும்? டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் டோ யூ பை டோ என் இன்ட்டு டிஎன். ஓகேவா? இதில் எத்தனை வேரியபிள்ஸ் கொடுக்குறாங்களோ அது மேட்ரு கிடையாது. நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலாஸை மட்டும் கொஞ்சம் கிளியராக மெமரி பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணி டீச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த யூனிட் நீங்கள் ரைட் பண்ணுவீங்க இல்லையா, நோட்டில் ரைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 பேஜஸ் வந்துட்டு விட்டுட்டு பின்னாடி வந்துட்டு நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பேஜஸில் அந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம நிறைய ஃபார்முலா சொல்லுவோம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே அந்த பேஜஸில் நீங்கள் ரைட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா
லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த டாபிக் பார்க்கலாம். அண்ட் அதுலேருந்தே வந்துட்டு ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு சி. சி தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? சின்றது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளை டிஒய் பை டிஎக்ஸ் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த ஈக்குவேஷன்ஸில் அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஒய்ன்னு 2 டேர்ம்ஸுமே இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. அப்படி கொடுத்து இதுலேருந்து டிஒய் பை டிஎக்ஸ் ஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னால் நமக்கான ஃபார்முலா இது தான். இதுவும் இம்பார்ட்டண்ட். நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடுவோம் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஃபார்முலா என்ன? டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் டிவைடட் பை டோ எஃப் பை டோ ஒய். இந்த ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு சின்ற ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறோம். இதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை பண்ணுறோம். அப்போது டோ எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிஎக்ஸ். எக்ஸை பொறுத்து தானே பண்ணுறோம். ஸோ டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் ப்ளஸ் அகைன் என்ன பண்ணுறோம், ஒய்யை பண்ண போகிறோம். அப்போ ஒய்யை ஃபஸ்ட்டு பண்ணும்போது டோ எஃப் பை டோ ஒய்னு போடுவோம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸை பொறுத்து தானே பண்ணுறோம். ஸோ ஒய்யை நம்ம அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஒய் பை டிஎக்ஸ்னு பண்ணுறோம். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைச்சிரும். இதில் டிஎக்ஸ் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ என்ன வரும், டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ எஃப் பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்னு இருக்கும். இதில் நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் தானே வேணும். ஸோ இதை மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். இங்கே அடிஷனில் இருக்கிற டோ எஃப் பை டோ எக்ஸ் அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க டோ எஃப் பை டோ ஒய் அந்த சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. மெமரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஈக்குவேஷனையும் இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோன்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சம் கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு சின்ற ஃபார்மெட்டில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்படி வரலையா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் வருன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு a0 x பவர் n ப்ளஸ் a1 x பவர் n மைனஸ் 1y ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் an மைனஸ் 1 x y பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் an y பவர் n. இந்த ஃபார்மெட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அப்போது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்னன்னு சொல்லலாம். இங்கே எக்ஸ் பவரில் n தானே இருக்குது. ஸோ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதுலேருந்து இது வேணால் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. இதுலேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எதுவுமே போட போகிறது கிடையாதுங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஓகேவா? இதை ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை கொடுத்தும் கேட்கலாம். இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்ன இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா விச் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம எக்ஸ் பவர் n எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்து ஆய்லர்ஸ் தியரம். ஆய்லர்ஸ் தியரம் என்ன அப்படின்னா நமக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. u vன்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. u அப்படின்றது யூன்ற ஃபங்க்ஷனும் எக்ஸ் கமா ஒய் தான் இருக்க போகுது. வீன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் எக்ஸ் கமா ஒய்ன்றதான் இருக்க போகுது. அப்போது நமக்கு டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ வி பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ ஒய்ன்றது ஈக்குவல் டு 0வாக கிடைக்கும். ஓகேவா? யூவின்னு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ஃபங்க்ஷனுக்குள்ளேயுமே எக்ஸ் அண்ட் ஒய் தான் இருக்க போகுது. இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இது பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அவ்வளோதான். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் அதையும் இங்கே வி இருக்கு இல்லையா, டோ வி பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு 3axy ஃபைன் dy பை dx. ஓகேவா? இது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா
இது ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன். எல்லா டேர்ம்ஸுமே நான் ஒன் சைடு வச்சுக்க போகிறேன். எனக்கு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துக்கணும் இல்லையா? அப்போ தானே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கணும். அனதர் எல்லாமே இந்த சைடு வரணும். சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் மைனஸ் 3axy ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வந்துட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு dy by dx கேட்டிருக்காங்களா? அப்போ நமக்கான ஃபார்முலா என்ன? dy by dx ஈக்குவல் டு மைனஸ் f by x by f by y. ஓகேவா? இல்லை நம்ம f by xும் f by yயும் ஃபைன் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு f by x கண்டுபிடிக்கிறோம். கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ ஒய்ன்றது எனக்கு என்னவாக இருக்கும்? ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கும். சரியா? எக்ஸ் கியூபை பண்ணால் 3x². ஒய்ன்றது எனக்கு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு 0 கிடச்சிரும். மைனஸ் 3axy. இதில் எக்ஸை பொறுத்து தான் பண்ணுறேன். அப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தான். மைனஸ் 3ayன்றது எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்னா f by y கண்டுபிடிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் க்யூப்ன்றது 0 ஆகிடும். ஒய் க்யூப்ன்றது 3y² கிடைக்குமா? மைனஸ் 3axன்றது எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஒய்யை பண்ணேன்னா 1 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையுமே கொண்டு வந்து நம்மளோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஆஃப் 3x² மைனஸ் 3ay டிவைடட் பை 3y² மைனஸ் 3ax. பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே 3ன்றது காமனாக இருக்குது இல்லையா? ஸோ நான் 3 என்ன பண்ணுறேன்? காமனாக வெளில எடுத்துடுறேன். x² மைனஸ் 3ay மட்டும் இருக்கும். சாரி, ay மட்டும் இருக்கும். டிவைடட் பை 3 காமனாக வெளில எடுத்துட்டேன்னா y² மைனஸ் ax மட்டும் இருக்கும். 3 கேன்சலாக. ஸோ ஆன்சர் என்ன நமக்கு? மைனஸ் ஆஃப் x² மைனஸ் ay பை y² மைனஸ் ax. அவ்வளோதான். புரியுதா? நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே இருந்துச்சு. ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சு. இப்போ நமக்கு dy by dx ஃபைன் பண்ண சொன்னாங்க. நமக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேவா? ஃபார்முலாவை வந்து மெமரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்ததுமே கொஷினை பார்த்தது இது மாதிரி தான் இருக்கும். dy by dx நம்ம படித்தது தானே, நமக்கு தெரிஞ்ச கொஷின் தானே நீங்கள் நினைப்பீங்க. அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா மைண்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண போனாலுமே ஃபார்முலான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபார்முலாவோட இம்பார்ட்டன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபார்முலாஸுமே மெமரி பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். ஓகேவா? ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா, இஃப் u ஈக்குவல் டு f of x minus y, y minus z, z minus x, show that dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z equal to 0. ஓகேவா? நமக்கு யூன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. x, y, z மூணுமே இருக்குது. பட் அந்த மூணுமே எப்படி இருக்குது அப்படின்னா, தனித்தனியாக இல்லாமல் அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி தான் இருக்குது நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது இல்லையா? நான் எக்ஸ் மைனஸ் ஒய்யை பின்னு வச்சுக்கிறேன். ஒய் மைனஸ் இசட்டை க்யூன்னு எடுத்துக்கிறேன். இசட் மைனஸ் எக்ஸை ஆர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது எல்லாமே லெட் நானே தான் எடுத்துக்கிறேன். அடுத்து டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ யூ ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் பி கமா கியூ கமா ஆர். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறேன்? நான் டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? டோ யூ பை டோ பி இன்ட்டு ஃபஸ்ட் நான் பியை தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டோ யூ பை டோ பி டிபி பை டிஎக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ க்யூ டிக்யூ பை டிஎக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஆர் டிஆர் பை டிஎக்ஸ். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நமக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு டோ யூ பை டோ பி, அதாவது டோ யூ பை
dou p dp by dxஆ இப்போ நமக்கு pன்ற ஈக்குவேஷன் x மைனஸ் ஒய் தான் pன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த x மைனஸ் ஒய்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா 1 கிடைக்கும். ஒய்யை பண்ணும்போது எனக்கு 0 ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ் அடுத்து dou u by dou q. இங்கே க்யூன்றது ஒய் மைனஸ் இசட்னு இருக்குது. இதை நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே எக்ஸ்ட்ராமே கிடையாது இல்லையா? ஸோ 0ன்னு கிடைக்கும். ப்ளஸ் dou u by dou r இன்ட்டு ஆர் இசட் மைனஸ் எக்ஸ். இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு -1 கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கிது? dou u by dou p மைனஸ் dou u by dou rன்னு கிடைக்கிது. கரெக்டா? இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாமா? dou u by dou x ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து dou u by dou y கண்டுபிடிச்சிடலாம். dou u by dou y அப்போ அதுக்கு ஃபார்முலா எப்படி இருக்கும்? dou u by dou p இன்ட்டு dp by dy. dou u by dou q இன்ட்டு dq by dy. dou u by dou r இன்ட்டு dr by dy. ஓகேவா? இப்போ dou u by dou pன்றது அப்படியே இருக்கும். dp by dy ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்னா ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு -1 கிடைக்குது. ஓகேவா? dou u by dou q ஒய் மைனஸ் இசட்ன்றதை நான் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு 1 கிடைக்கும். dou u by dou r இசட் மைனஸ் எக்ஸ் இங்கே ஒய் டேர்மே கிடையாது இல்லையா? ஸோ 0ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? dou u by dou p மைனஸ் dou u by dou p ப்ளஸ் dou u by dou q. ஓகேவா? இதே மாதிரி dou u by dou z ஃபைன் பண்ணுறேன். dou u by dou p இன்ட்டு dp by dz ப்ளஸ் dou u by dou q இன்ட்டு dq by dz. dou u by dou r இன்ட்டு dr by dz. dou u by dou pன்றது அப்படியே இருக்குமா? எக்ஸ் மைனஸ் ஒய் நான் இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு 0 கிடைக்கும். dou u by dou q அப்படியே இருக்கும். ஒய் மைனஸ் இசட் நான் இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 கிடைக்கும். dou u by dou r அப்படியே இருக்கும். எக்ஸ் இசட் மைனஸ் எக்ஸை இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். ஃபைனல் ஆன்சர் dou u by dou q மைனஸ் dou u by dou r. ஓகேவா? இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லையும் 3 டேர்ம்ஸ்லையும் பாருங்கள். dou u by dou p இருக்கா? இங்கே மைனஸ் dou u by dou p இருக்கா? இதை நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? 2 கேன்சல் ஆகிடும். அடுத்து மைனஸ் dou u by dou r இருக்கா? இங்கே ப்ளஸ் dou u by dou r இருக்கா? அப்போ இது 2 கேன்சல் ஆகிடும். dou u by dou q மைனஸ் dou u by dou q 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்னென்னு கிடைக்கும்? 0ன்னு கிடைச்சிரும். நமக்கு கேட்டிருந்த கொஸ்டினை தானே dou u by dou x ப்ளஸ் dou u by dou y ப்ளஸ் dou u by dou z = 0ன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. பண்ணியாச்சு. ஓகேவா? நம்ம கொடுத்துருந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம அப்படியே வச்சு சம் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பீனும் ஒய் மைனஸ் இதுக்கு க்யூனும் இசட் மைனஸ் எக்ஸுக்கு ஆர்னும் நான் வந்து நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் வந்து சம்மை வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? புரியுதுங்களா? அடுத்த டாபிக் பார்க்கலாம். இதுலேயே வந்து இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? வாங்க அடுத்த டாபிக் பார்க்கலாம். கர்வேச்சர் இதுக்கு வந்து ஒரு சின்ன டயக்ராம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கர்வ் வரைய போகிறேன். ஒரு கர்வ் வரைகிறேன். அது இந்த டைரெக்ஷனில் வரைகிறேன். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிறேன். இந்த கர்வ் இருக்கு இல்லையா? இந்த கர்வோட லென்த்து தான் வந்து நமக்கு எஸ். சரிங்களா? இந்த கர்வோட லென்த்து தான் நமக்கு என்னது? எஸ். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு லைன் வந்து நான் பியை டச் பண்ணுற மாதிரி நான் ஒரு லைன் வந்துட்டு வரைய போகிறேன். அது வந்து எக்ஸ் பார்ட்டில் இல்லாமல் எக்ஸ் டேஷ் இருக்கு இல்லையா? இந்த பார்ட்லேருந்து தான் நான் வந்துட்டு வரையணும். அப்போ என்ன பண்ணுறேன்? ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் உருவாகுதா? இந்த ஆங்கிள் தான் சை. ஓகேவா? இப்போ நமக்கு
லென்த் எஸ் இருக்குல்ல, இந்த எஸ் லென்த் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதாவது இப்போ பீன்ற பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கிறதுனால இதோட லென்த் எஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் பீன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது, அதாவது கர்வே வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி இது மட்டும்தான் கர்வாக இருக்குது. அப்போ லைன் எப்படி இருக்கும்? இப்படி வரைவோமா? அப்போ நமக்கு சையோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்குமா? அப்போது அந்த லென்த் வந்து சேஞ்ச் ஆக நம்மளுக்கான உருவாக்கக்கூடிய ஆங்கிள் சையோட வேல்யூ நமக்கு என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அந்த சை வந்து சேஞ்ச் ஆகுது. எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது? நம்மளோட லென்த்தியான எஸ்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கர்வேச்சர் ஆஃப் த கர்வ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆங்கிள் சை அப்படின்றது எஸ்ஸை பொறுத்து வந்து என்ன ஆகுது? டிஃபர் ஆகிக்கிட்டே போகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கர்வேச்சர் ஆஃப் த கர்வ்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆர்ன்றது என்ன? பேசிக்காகவே தெரியும். ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஆர் அப்படின்றது நமக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்பயுமே ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கும். அதாவது dψ/ds அப்படின்றது 1/r. ஓகேவா? நம்மளோட கர்வேச்சர்றது ரேடியஸுக்கு எப்பயுமே ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒரு சில வேர்டு வந்து நான் ரிப்பீட் மூடில் சொல்லிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். நமக்கு 1 மார்க்ஸில் இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால தான் நான் வந்து ரிப்பீட் மூடில் சில வேர்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். கவனமாக பார்த்துக்கோங்க. கர்வேச்சர்ன்றது ரேடியஸுக்கு எப்பயுமே எப்படி இருக்கும்? ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து சை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு tan சைன்னு ரைட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா dy/dx தான் வந்து நமக்கு tan சைன்றது. இது என்ன அப்படின்னா ஸ்லோப். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். tan சையை தான் நம்ம ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். ஓகேவா? மறுபடியும் வாங்க. அடுத்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கேன் கர்வேச்சர்ன்றது ரேடியஸுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், பீன்னு சொல்லிட்டு. பீன்ற நேம் நான் எதுக்கு கொடுக்குறேன்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு நான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு நான் வந்து பீன்ற நேம் கொடுக்குறேன். அப்போ எனக்கு பீன்றது எப்படி இருக்கும்? dψ/dsக்கு ரெசிப்ரோக்கல் தானே ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு பீன்ற வேல்யூ ds/dψன்னு இருக்கும். ஓகேவா? இந்த பியோட வேல்யூவை, அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை நம்ம 4 டைப்ஸாக ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா 4 டைப்ஸாக ரைட் பண்ணலாம். அந்த 4மே நமக்கு ஃபார்முலாஸ். அந்த 4 விதமாகவுமே நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. எந்த டைப்லேருந்து கொஷின்ஸ் கேட்டாலுமே, எந்த டைப்பான ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்டாலுமே நமக்கு ஈஸியாக செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அந்த 4 ஈக்குவேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுக்கறது. அதாவது p = 1 + y1² whole power 3/2 / y2. ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் நம்ம அதிகப்படியான ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் தான் நமக்கு நிறையாவே கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து நம்மக்கிட்ட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா இது தான் 1 + y1² whole power 3/2 / y2. இதில் y1 y2ன்றது தான் வேறு ஒன்றும் கிடையாது. y1 அப்படின்றது dy/dx தான் y1. அப்போ y2ன்றது d²y/dx². ஒய்ன்ற ஈக்குவேஷனை ஒய்ன்ற ஃபங்க்ஷனை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு y1, 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு y2 கிடைக்கும். ஓகேவா? கார்ட்டீசியனுக்கான ஃபார்முலா இதுதான். கார்ட்டீசியன் ஃபார்முலா கொடுத்து நம்மக்கிட்ட p கேட்டாங்கன்னா இதுதான் நமக்கான ஃபார்முலா. த செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பராமீட்டர் ஃபார்முலா நமக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா p = x.2 + y.2 whole power 3/2 / xy" minus y'(x'). ஓகேவா? இதுதான் ஒரு பராமீட்டர் ஃபார்மில் கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். தேர்டு ஒன் என்ன அப்படின்னா போலார் கோஆர்டினேட்ஸ்.
போலார் கோஆர்டினேட்ஸ்னாக்க நமக்கு ஆர் தீட்டா டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு வரும் அந்த இடத்துல. சரிங்களா? அப்போ நமக்கு பீக்கான வேல்யூ என்ன அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டிஆர் பை டி தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 dr by d theta the whole square minus r d square r by d theta square. ஓகேவா? போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்றப்போ நமக்கு ஆர் டேர்மும் தீட்டா டேர்மும் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த ஃபார்முலாவை ஈஸியாக மெமரி பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் த ஃபைனல் ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதே ஃபார்ம் தான். கோஆர்டினேட் அப்படின்னாக்கா டிவைட் டேர்ம்ஸ்லாம் வச்சு நம்ம எழுதுகிற மாதிரி அதே ஈக்குவேஷன் தான். நான் இங்கே சொன்னேன் இல்லை, y1க்கு பதிலாக dy by dx போட்டுக்கோ, y2னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தான் இங்கே வரும். அப்போ என்ன வரும்? p ஈக்குவல் டு 1 + dx by dy the whole square whole power 3/2 divided by d square x by dy square. ஓகேவா? புரியுதா? இந்த 4 ஃபார்முலாஸ் மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். அதில் இந்த செகண்ட் ஒன்லேருந்து நமக்கு அதிகமான கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து தான் நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஓகேவா? இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஈக்குவேஷன் x power 4 + y power 4 = 2 at 1,1. ஓகேவா? இது நமக்கு கார்ட்டீசியன் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? p = 1 + y1 square whole power 3/2 divided by y2. இதான் நமக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு y1ம் y2ம் தேவைப்படுது இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஈக்குவேஷன் என்ன? x power 4 + y power 4 = 2. கரெக்டாக? இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 4x³ கிடைக்கும். y power 4 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4y³ கிடைக்கும். ஒய்யை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு y1 கிடைக்கும் = 0. ஓகேவா? இப்போ நமக்கு y1 மட்டும் தானே வேணும், பேலன்ஸ் எல்லாமே நம்ம அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ y1 = ப்ளஸில் இருக்க டேர்ம்ஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும், மல்டிப்ளிகேஷனில் இருக்க டேர்ம் அந்த பக்கம் போனால் டிவிஷன் ஆகும். 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது y1ஓட வேல்யூ -x² / y³. நமக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அட் 1,1. அப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. இங்கே கொடுத்துருக்கிறது xyயோட வேல்யூஸ். ஓகேவா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? -1/1 = -1. -1 தானே கிடைக்குது y1க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இதை நான் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அப்போ தானே y2 கிடைக்கும். பண்ணிக்கலாம். வேண்டாம், நம்ம y1 ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இதுலேருந்து நம்ம வந்துட்டு அதை ஃபைன் பண்ணிக்கலாம். y1 = -x² / y³ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம y2 கண்டுபிடிச்சிக்கலாம். இது அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ y2 -x² / y³. இது u/v மெத்தடில் இருக்கா? u/v மெத்தடில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? டிவைடில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணிக்குவோம். ஸோ y power 6. அடுத்து கீழே இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கிறோம். மேலே இருக்க நம்பரை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x. கரெக்டாக? அடுத்து மைனஸ் வரும், மேலே கட்டம் அப்படியே வச்சுக்கணும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? ஸோ இதை நம்ம ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். x² அப்படியே வச்சுக்கிறோம். y³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 3y². ஒய்யை நான் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். y1. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா y1ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? y1ஓட வேல்யூ என்ன? -x² / y³. அதை நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ -2xy³ + x² 3x² y² -x² / y³ ஹோல் டிவைடட் பை y power 6. ஓகேவா? இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாமா? y³ இருக்குது, இங்கே y² இருக்குது. கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா
இங்கே ஒய் மட்டும்தான் இருக்கும். சாரி நமக்கு ஒய்1ஓட வேல்யூ -1னே ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா, நம்ம அதையே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒய்2ன்றது அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக இருக்கு இல்லையா, ஸோ நான் மைனஸை காமனாக வெளில எடுத்துக்கிறேன். 2xy³ by y⁻6 plus 3x³ y by y⁻6. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல x அண்ட் ஒய்க்கு கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? -2 × 1 ஒன்று தான், அப்போ 2 + 3ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் இஸ் -5. இதான் நமக்கு y2ஓட வேல்யூ. இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூஸுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணிக்கலாம். 1 y1² -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும். +1 டிவைடட் பை -5 ஹோல் பவர் 3/2 -5 இருக்கும். ஓகேவா? சாரி, இங்கே நமக்கு x³ தானே வரும். x³ தானே இருக்குது இந்த சைடு, x³ தான் வரும். அப்போது நமக்கு இந்த இடத்துல -3xன்னு வந்துடும். 3, அப்போ இங்கேயும் 3 கிடைக்கும். அப்போ இங்கேயும் 3னா -6 தான் நமக்கு கிடச்சிருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், -6. ஓகேவா? 2 பவர் 3/2, அப்போ நம்ம அதை 2√2ன்னு ரைட் பண்ணிக்கலாமா? டிவைடில் -6 கேன்சல் பண்ணிக்கலாம். -√2/3 இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கான பாயிண்ட்டும் கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்டிருந்தாங்க. நமக்கு ஈக்குவேஷன் நமக்கான ஃபார்முலாஸ் வந்து தெரியும். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணோம்? y1 y2 வேணும் இல்லையா, அதுக்காக 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், y1 கிடச்சிச்சு. பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வேல்யூ கிடச்சிச்சு. அடுத்து அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், y2 கிடச்சிச்சு. அதில் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம், நமக்கான வேல்யூஸ் கிடச்சிச்சு. ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுக்கு ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். அவ்வளோதான், ஈஸியாக வந்துட்டு நீங்கள் சம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸில் வந்துட்டு நமக்கு இன்னுமே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? நமக்கு இப்போ டைம் இல்லை, நம்ம வீடியோஸ் ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்துட்டு கொடுத்துட்றேன். சரிங்களா? எல்லா சம்ஸுமே எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு நான் டெஸ்ட்டு கொடுக்குறேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு நான் ரைட் பண்ணி ஈவினிங் உங்களுக்கு ஆன்சர் ஷீட்லேயே சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் பார்க்கலாம். லாஸ்ட் டாபிக் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா x, y இதான் நமக்கான சென்டர். x, yன்றதான் சென்டர். அதுக்கான ஃபார்முலா வந்து x - y1 1 + y1² y2, y + 1 + y1² y2 இதான் நமக்கான ஃபார்முலா. ஓகேவா? இதில் y1ன்றது dy/dxன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், dy/dxன்னு tan ψன்றதும் நமக்கு ஏற்கனவே தெரியும். இதுலேருந்து நமக்கு cos ψ அண்ட் sin ψ வந்துட்டு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கேட்டாங்கன்னா, இது கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நான் சொல்ல கிடையாது, சம் சான்ஸ் இருக்குது கேட்கவும். நமக்கு கொஸ்டின் கொஞ்சம் டஃப் ஆக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இப்படி கூட கேட்பாங்க. அப்போ நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா cos ψ = 1/√1 + y1². sin ψக்கான ஃபார்முலா y1/√1 + y1². ஓகேவா? இதுதான் ஃபார்முலாவை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இதுக்கான ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். Find the center of curvature of the equation y = x² at the point 1/2, 1/y. 1/4. ஓகேவா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தானே கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். x, y = x - y1 of 1 + y1² y2, y + 1 + y1² y2. ஓகேவா? இதெல்லாம் நமக்கான ஃபார்முலா. இதில் y1 y2 வேணும் இல்லையா, அதை நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். நமக்கு y = x² கொடுத்துருக்காங்க. y = நான் சைட் போட்டுக்கலாம். y = x². அப்போ y1 என்ன, 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. ஓகேவா? இதில் எக்ஸோடைய வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1/2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 2 of 1/2, 2 × 1/2னா 1. y1ஓட வேல்யூ 1, y2ஓட வேல்யூ 2. ஓகேவா?
இது ரெண்டையும் நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் வாங்க. எக்ஸோட வேல்யூ 1/2ன்னு சொல்லியிருக்காங்களா, மைனஸ் ஒய்1ஓட வேல்யூ என்ன 1, 1 ப்ளஸ் ஒய்1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் 1 தான், பை ஒய்2ஓட வேல்யூ 2, கமா ஒய்யோட வேல்யூ 1/4 ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய்1 ஸ்கொயர் வேல்யூ 1 தான், பை ஒய்2ஓட வேல்யூ 2. ஓகேவா, 1/2 மைனஸ் 1 into 2 2, 2/2 கமா 1/4 ப்ளஸ் 2/2. ஓகேவா, கேன்சல் பண்ணிக்கலாமா, 2 கேன்சல் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 1/2 மைனஸ் 1உடைய வேல்யூ மைனஸ் 1/2வா, 1/4 ப்ளஸ் 1உடைய வேல்யூ 5/4ஆ, இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கான பாயிண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கேட்டிருந்தாங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா ரைட் பண்ணிட்டோம். ஃபார்முலாவில் நமக்கு ஒய்1 ஒய்2 தேவைப்பட்டுச்சு, அதனால என்ன பண்ணோம், கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன்லேருந்து ஒய்1ம் ஒய்2வும் ஃபைன் பண்ணோம். ஃபைன் பண்ணதை அப்படியே நம்மளோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா, கிளியராக இருக்கீங்களா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ஸ்க்கும் இன்னும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு நான் டெஸ்ட் பேட்சாக கொடுத்துட்றேன். சரிங்களா, இன்றைக்கி நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம், டோட்டல் டிஃப்ரென்ஷியபிள் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம், ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஆய்லர்ஸ் தியரம் பார்த்தோம், கர்வேச்சர்னால் என்ன அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அடுத்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னால் என்ன, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ஸ்க்கான ஃபார்முலாஸ், எல்லாத்துக்கான ஃபார்முலாஸ் டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டோம். ஓகேவா, இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு எந்த இடத்துல டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ போடும்போது அந்த டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.